இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ராஜா தன்னுடைய மக்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. பயங்கரமான யுத்தம். அந்த யுத்தத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல. தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபித்தார்கள். கர்த்தர் வசனத்தை கொடுத்து பேசினார். அந்த வார்த்தையின்படியே அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது. பாருங்க, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில தான் இந்த ராஜா அவங்களுக்கு சொல்றான், ஜனங்களுக்கு கர்த்தர் பேசிட்டாரு, நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தரை தேடணும், அப்படியே சமூகத்தில் ஒருமுகப்பட்டோம், நம்முடைய நிலைமை அறிஞ்சு நம்முடைய சூழ்நிலையை பார்த்து இந்த யுத்தத்தில் நமக்கு தோல்வி வராதபடிக்கு நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணிவிட்டார். ஆகவே கர்த்தரை நம்புங்க, அப்போதான் நிலைப்படுவீர்கள் அப்படின்னு ஜனங்களை உற்சாகப்படுத்தினா. இந்த வார்த்தையின்படியே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை நம்பினாங்க. அந்த ராஜாவும் கர்த்தரை நம்பினார். ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் கண்டார்கள். அதே தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்றேன். கர்த்தரை நம்புங்க, அப்போதான் நல்லா இருப்போம். கர்த்தரை நம்பினாதான் சுகத்திற்கு கர்த்தரை நம்புங்க, ஆசீர்வாதத்துக்கு கர்த்தரை நம்புங்க, விடுதலைக்கு கர்த்தரை நம்புங்க, உயர்வுக்கு கர்த்தரை நம்புங்க, வெற்றிக்கு கர்த்தரை நம்புங்க, எதிர்கால சமாதானத்திற்கு கர்த்தரை நம்புங்க. உங்களுக்கு அவசியமான எந்த காரியத்தை நீங்க பெற்று அனுபவிக்கணும்னாலும் நீங்க கர்த்தரை நம்பினாதான் எல்லாமே சாத்தியம். ஏன்னா கிழக்கிலும் மேற்கிலும் உங்களுக்கு என்ன செய்ய வராது, ஜெயம் வராது. எல்லாம் நம்ம எவ்வளோ ஆயத்தம் பண்ணாலும் கர்த்தர் மனசு வச்சாதான் காரிய சித்தி அவரால் தான், ஜெயமோ கர்த்தரால தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கை கர்த்தரையே மையமாய் வைத்ததா இருக்க வேண்டும். அதனால எனக்கு நல்ல அறிவு இருக்கு, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் பார்க்காததா, எனக்கு தெரியாததா, நான் போகாததா, நான் வராததா, அப்படிலாம் நம்ம மனுஷர்கள் மற்றவர்கள் பேசுகிறது போல நம்ம பேசி நமக்கு இருக்கிற நன்மைகளை இழந்து விட வேண்டாம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அன்பா சொல்ற ஒரு ஆலோசனை, அவரை நம்பணும். ஆகவே நம்ம சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவரை நம்ம நம்புவோம். கர்த்தரை நம்பும் போதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், தருகிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார், யார் அவரை நம்புறார். பைபிள் சொல்லுது, அவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறான்னு சொல்லுது. அதனால நம்ம கர்த்தரை நம்புகிறத வெளிப்படுத்தி நம்ம வாழ்வோம். நான் கர்த்தரையே நம்பி வாழ்ந்தவன் என்று ஒரு சாட்சி பெறுவோம். நம்மை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை பார்க்கும்போது சொல்லட்டும், இவங்க எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரை தான் நம்பியிருப்பாங்கன்னு சொல்லட்டும். இப்படிலாம் நம்ம வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு நிலை நிற்கும். பரலோக தேவனே, உண்மையே நம்பி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த கணவரெல்லாம் திருந்துவாரா, இவர் திருந்தவே மாட்டேன்றாரா, நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம் சொல்லி நாங்கள் நிறுத்தி விடாதபடிக்கு கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கண்டிப்பா அவரை ஆண்டவர் திருத்துவார்னு நம்ப உதவி செய்யுங்க. இந்த பொருளாதார நெருக்கடி மாறுமா, கடன் பிரச்சனை தீருமா, வருமானம் இவ்வளவுதானே, என்ன செய்யறது, எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாலும் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரையே நம்பி இருந்த அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை நம்பியே வாழ்ந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கு அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.